ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டடீஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷ் வந்து மீனா வந்து அவங்க மீனா வீட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னோன்னு வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி முத்து வந்து கேட்குறாங்க, அவன் வந்து எங்கள் வீட்டிலே இருக்கணும்னு வந்து ஆசைப்பட்றான் கிறிஷ், அதனால் எங்கள் வீட்டிலே நான் வச்சுக்கிறேன், வந்து வேணால் ஸ்கூலில் வேணால் வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அவங்க அம்மா அப்பாட்ட பேசணும், நான் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க கார்டியன்ட்டையும் பேசிட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே உள்ள ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிறிஸ்டிட்டையும் கேட்குறாங்க, நானும் மீனா ஆண்டி வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவனே அதான் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துல தான் நீ இருக்கணும், உன் இஷ்டத்துப்படிலாம் இருக்கக்கூடாது, மீனா ஆண்டி வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம கிறிஸ்டன் சொல்கிறாங்க, நானும் அங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் மீனா ஆண்டி வீட்டில் தான் இருப்பேன், என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் எங்கிட்டாவது போயிடுவேன், நீ போனால் நானும் எங்கிட்டாவது போயிடுவேன் அப்படின்னு மாதிரி, அப்போ என்னவே நீ மிரட்டுறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு அப்போ நான் எப்படி இவன் போக்கிலே விடுவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அவங்க தங்கச்சிட்ட போய் கேட்குறாங்க, இவன் வந்து இப்படி சேட்டை பண்ணுறான், இப்போலாம் வந்து யோசிக்கிறான், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ கூப்பிட்டு வந்தோன்னா அவன் எதுக்கா இப்படி பண்ணுறான், என்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு வந்து நம்ம சீதா வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்ருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டப்பிங் வேலையில் வந்து அமௌண்ட் வந்து 25,000 வந்து கட்டினோம்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வேலை மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பேசணுன்னா நம்ம ஸ்ருதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 25 லட்சம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, ஐயோ உங்களுக்கு கூட நான் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ நானே வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாரு. இந்த பணத்தை பற்றி பேசணுன்னு, அப்போ இவன் பணத்தை எடுத்துகிட்டு போவான் எப்படியும், இல்லைன்னா பணத்தை கொடுக்குறவங்களையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து எப்போ மேலே காமெடி பண்ணுறாரு. அதனால நம்ம ரோஹினி வந்து கோவம் வருது, மனோஜ் சொல்லலைன்னா முத்துக்கு வந்து தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை டாட்டா.